இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே மகிமை நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் ஆவிக்குரிய பலம், பலவீனங்கள், ஆரோக்கியம் என்பவைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய உள்ளான மனுஷனை எப்படி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஆத்துமாவை எப்படி ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும், அதிலே பலவீனங்களை கொண்டு வருகிறது யார் என்பவைகளை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் சிந்தையிலே பலவீனம், நம்முடைய சிந்தை எப்படி பலவீனப்படுகிறது, அது பரிசுத்த குலைச்சல் ஆகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம். ரோமர் 8:7 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இப்போ மாம்ச சிந்தை மரணம், நம்முடைய சிந்தையில் ஆவிக்குரிய அந்த சுகம் இல்லாவிட்டால் அது மரணத்துக்கு ஏதுவான சிந்தை. முதலாவதாக நம்முடைய சிந்தையை பலவீனப்படுத்துகிறது அசுத்த எண்ணங்கள். நம் கண்களினால் பார்க்கும் பொழுது நம்முடைய காட்சிகளை, தகாத காட்சிகளை அல்லது அசுத்தமான காட்சிகளை அல்லது அருவருப்பான காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது சிந்தையிலே அப்படியே பதிந்து விடுகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் கேட்கும் பொழுது அது சிந்தையிலே அப்படியே அந்த பதிந்து விடுகிறது. அந்த தீய எண்ணங்கள், அந்த தீய சிந்தை நம்முடைய சிந்தையை பலவீனப்படுத்தி விடுகிறது. பாவத்திற்கு நேராக, மரணத்திற்கு நேராக கொண்டு போகும்படியாய் அது தீட்டுப்பட்டதா ஆகிறது. ரெண்டாவது பார்க்கும் பொழுது மேட்டிமையான சிந்தை. நம்முடைய சிந்தையிலே மேட்டிமையான எண்ணங்கள், பெருமையான எண்ணங்கள் வரும் பொழுது அது நம்முடைய சிந்தனையை பலவீனப்படுத்துகிறது. நம் பார்க்கும் பொழுது அந்த லூசிஃபர் தேவதூதர்களில் ஒருவனாக பெரிய கேருவாக உண்டாக்கப்பட்ட பொழுதும் அவன் மேட்டிமையினாலே அவன் பாதாளத்திலே தள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த மேட்டிமையான சிந்தைகள் நம்முடைய சிந்தையை பலவீனப்படுத்துகிறது. மூன்றாவதாக சோம்பேறியினுடைய சிந்தை எப்படி இருக்குமா? வீணான சிந்தனைகள். நாம் நினைக்கலாம், நம்ம சிந்திக்கிறது கூட குற்றமா, சிந்திக்கிறது கூட நம்முடைய சிந்தையை பலவீனப்படுத்துமா என்று நாம் நினைக்கலாம். நாம் மனம் போன பொடி நம்முடைய சிந்தனை ஓட்டங்களை எப்பொழுதுமே ஓட விடக்கூடாது. இப்போ சோம்பேறியாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தையிலே பதியப்பட்டிருக்கிற கண்களினால் வந்த இச்சையினால் வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக நாம் யோசித்து சில மனுஷர்களுடைய காரியங்களின் நிமித்தம் அவர்களை பகைத்து அவர்களை சிந்தித்து 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 அந்த பகை பெரிதாகி பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகி அந்த வீணான சிந்தனைகள், சிலர் வீணான சிந்தனைகளினால் கற்பனை பண்ணி ஏதேதையோ கற்பனை பண்ணி அந்த வீணான ஒரு கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த வீணான சிந்தைகளும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இப்படிப்பட்ட சிந்தை நம்மிடத்திலே நாம் காணப்படுமானால் நாம் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த கேடான சிந்தை இருந்து எங்களை விலக்குங்க சுவாமி, அந்த அசுத்த சிந்தைகள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. சிந்தையை மேற்கொள்வது என்பது எளிதான காரியம் அல்ல. நாம் அநேகர் சொல்லுவாங்க, நான் இதை மறக்கணும்னு நினைக்கிறேன், இதை நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் இந்த நினைவுகள் எனக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் உண்மை. நம்முடைய சிந்தையை நம்முடைய சுய பலத்தினாலே என்ன செய்ய முடியாதான், மேற்கொள்ள முடியாது. அதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் நமக்கு இருக்குது. அந்த சர்வாயுத வர்க்கங்களை வைத்து அந்த பிசாசானவன் கொண்டு வருகிற அந்த அசுத்த சிந்தனை, வீணான சிந்தனை, அந்த மேட்டிமையான சிந்தனைகளை நாம் மேற்கொள்ள முடியும். இத்தகைய சிந்தனைகள் நம்முடைய உள்ளார்ந்த மனுஷனை என்ன செய்தால் பலவீனப்படுத்துகிறது. நமக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்துவிட்ட எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது? கிறிஸ்துவிடத்தில் தாழ்மையின் சிந்தை இருந்தது, அன்பின் சிந்தை இருந்தது, தியாகம், அவருடைய ஜீவனையே மனுஷர்களுக்காக தரக்கூடிய ஒரு தியாக சிந்தை அவரிடத்திலே காணப்பட்டது. அப்படி ஒரு அன்பான சிந்தை, தியாக சிந்தை, தன்னுடைய சீஷர்களை கால்களை கழுவத்தக்கதாக ஒரு தாழ்மையான சிந்தை அவரிடத்திலே காணப்பட்டது. அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் பலப்பட முடியும், ஆரோக்கியம் அடைய முடியும். அடுத்தது, அந்த இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சிந்தையை நமக்கு தரும்படியாகத்தான் அவருடைய கொல்கதா மலையிலே அவர் பாடுபட்ட பொழுது அவருடைய சிரசின் மேலே முள்முடியை சூட்டினார்கள்.
அவருடைய சிரசின் மேலே முள்முடியை சூட்டி கோலினால் அடித்தார்கள். அப்பொழுது அவருடைய சிரசில் இருந்து அந்த முள்கள் கண் வழியாக பாய்ந்து இரத்தம் வழிந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அத்தகைய இரத்தம் நம்முடைய சிந்தையை பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்முடைய சிந்தையை ஆரோக்கியப்படுத்தும்படியாக சிந்தப்பட்டது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆவியின் சிந்தை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். பொல்லாத சிந்தனைகள் அல்லது வரும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவரை பற்றி கொள்ள வேண்டும். ஆவியானவரை தட்டி எழுப்ப வேண்டும். ஆவியானவரை எனக்கு உதவி செய்யும், ஆவியானவரை எனக்கு உதவி செய்யும். இந்த பொல்லாத சிந்தனைகள், இந்த கெட்ட சிந்தனைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும், இது என்னை பாவத்திற்குள்ளாக தள்ளி என்னை தீட்டுப்படுத்தி விடும் என்று ஆவியானவரை தட்டி எழுப்பி அவரை நான் பிடித்து கொள்ளும்போது நம்முடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறார். வெள்ளம் போல சாத்தான் வரும் பொழுது என்ன செய்வாராம்? ஆவியானவர் கொடியேற்றுவார். இந்த பொல்லாத சிந்தனைகளை கொண்டு வருகிறது நாம் பார்த்தோம். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் என்று நாம் பார்த்தோம். அப்போ ஆவியானவரை நாம் தட்டி எழுப்பும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்கு உதவி செய்யும். எல்லா சிந்தனைகளையும் நாம் என்ன செய்யணும்? சிறையாக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் சிறையாக்க பழகி கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய பலத்தோடு, நம்முடைய சுய பலத்தினாலே முடியாது, ஆவியானவருடைய பலத்தோடு நாம் செய்யும் பொழுது அந்த சிந்தனைகளை, பொல்லாத சிந்தனைகளை, பாவத்தை உண்டு பண்ணுகிற சிந்தனைகளை நாம் மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களை, வாலிபர்களை, இதை கேட்கிற ஒவ்வொருவர்களும் சிந்தனையினால் பல சிந்தனைகள், கவலைகளாக இருக்கலாம், மறக்க வேண்டும் என்று இருக்கிற சிந்தனைகளை இருக்கலாம், தூக்கம் இன்பாமல் பயத்தோடு காணப்படுகிற சிந்தனைகள் இருக்கலாம். எல்லாவற்றும் வரும் பொழுது நம் ஆவியானவருடைய துணையை நாடி அவருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த சிந்தனைகளை நம்மை விட்டு அவர் விலக்குவார், மாற்றுவார். தூய சிந்தனைகளை, கிறிஸ்துவுக்குள் காணப்படக்கூடிய சிந்தைகளை நமக்கும் தருவார். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். துயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, தாழ்மை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, எங்களுடைய சிந்தனைகளை ஆளுகை செய்கிறவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா, எங்களை மேற்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகளை கட்டுப்படுத்தவோ மேற்கொள்ளவோ எங்களாலே கூடாது சுவாமி. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலனை தாருங்க. சிந்தையை நாங்கள் கெடுத்து கொள்ளாதபடி, சிந்தையை நாங்கள் ஆண்டவரை பாழாக்கி விடாதபடிக்கு எங்களுடைய ஆத்துமாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். யார் யார் இந்த நாட்களிலே அந்த சிந்தனையின் போராட்டத்தில் தூக்கமில்லாமல் பயத்தோடு கவலையோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாடுகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உடைய வார்த்தைகளினால் அவர்களை தேற்றும் ஆண்டவர், அதிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.